கர்த்தருடைய தூய நாம மகிமைப்படுவதாக என்று ஒரு விசேஷித்த வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியிலே நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையினால் உங்களை நிரப்பி தேவன் தம்முடைய வசனத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. என்ன ரொம்ப சோகமாக இருக்கீங்க, ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கீங்க. ஒரு சத்தம் போட்டு அல்லேலூயா கூட ஒரு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்கள் என்னமோ சொல்கிறோங்கய்யா, ஆனால் வர மாட்டேங்குது வார்த்தை வாயில். நாங்கள் கவசத்தோடு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ரைட். இன்றைய தியானத்துக்கு ஆதாரமாய் நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாமுவேல் மரணமடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வலவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழும்பி பாரான் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். ரைட். சாமுவேல் மரணமடைந்தான். இன்னொரு முறை வாசிக்கலாமா? சாமுவேல் மரணமடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வலவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். இது ஒரு சரித்திர சம்பவம். இஸ்ரவேலின் மிக தீர்க்கதரிசிகளில் மிக முக்கியமான தீர்க்கதரிசி சாமுவேல். சாமுவேலை குறித்து ரொம்ப விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர். சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசத்துக்கும் ஜனங்களுக்கும் மிக மிக வேண்டப்பட்ட ஒரு நபர், மிக மிக முக்கியமான ஒரு நபர். அந்த தீர்க்கதரிசி மரித்த போது என்ன நடந்ததாம்? இஸ்ரவேலர் எல்லாரும் துக்கம் கொண்டாடுகிறார்கள். ஏன்? இஸ் த நேஷனல் ஒரு பெரிய மனிதர். அவர் ஒரு நேஷனல் பர்சனாலிட்டி. அந்த தேசத்தை வழிநடத்துகிற ராஜாவுக்கு சமமான ஒரு அந்தஸ்து பெற்ற ஒரு தீர்க்கதரிசி. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி மரித்த போது தேசம் முழுமையும் துக்கம் கொண்டாடுகிறது. கூடவே அதோடு நிறுத்தப்படவில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? தாவீது எங்கே போனானாம்? தாவீது எங்கே போனாமா? பாரான் வனாந்தரத்திற்கு. இதை வாசித்துக் கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே சொன்னார், எனக்குள்ளே ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். நல்லா கவனிங்க. என்ன தெரியுமா? அநேக நேரங்களிலே பல சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது, பல மரணங்கள் சம்பவிக்கிறது, பலர் நம்முடைய வாழ்க்கையிலே மரித்து போகிறார்கள். அவர்கள் மரிக்கும் போது ஒரு வெற்றிடம் உண்டாகிறதே. அந்த வெற்றிடம் நமக்கு எப்படி காணப்படுகிறது? ஒரு வனாந்தரத்தை போல இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நேசமானவர்கள், நமக்கு பிரியமானவர்கள், நமக்கு அன்பானவர்கள், நமக்கு மிகவும் துணையாய் இருக்கிறவர்கள் மரிக்கும் போது, அவர்கள் நம்மை விட்டு மரித்து அப்புறப்படுத்தப்படும் போது என்ன நடக்கிறது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றிடம் உண்டாகிறது, ஒரு பெரிய வனாந்தரத்தை போல் இருக்கிறது. நல்ல கவனிங்க. அந்த வசனத்தை சும்மா பரிசுத்த ஆவியானவர் எழுதல. சாமுவேல் மரித்தார். என்ன நடந்தது? தாவீது வனாந்தரத்துக்கு போனான். ஏன் அப்படி நடந்தது? நல்ல கவனிங்க. ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த வசனத்திலிருந்து ஒரு அற்புதமான சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். கவனிங்கள். சாமுவேல் மரித்த போது ஏன் அவன் அப்படிப்பட்ட வனாந்தரத்துக்கு ஓடி போனான்? வனாந்தரமான ஒரு வாழ்க்கை உண்டானது. நல்ல கவனிங்க. இந்த சாமுவேல் யார் தெரியுமா? இந்த தாவீது தன்னுடைய தகப்பனால் தாயால் புறக்கணிக்கப்பட்ட போது, அப்படித்தான் சரித்திரம் சொல்லுகிறது. ஏன் புறக்கணிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம்? எல்லா சகோதரர்களும் நல்ல பதவியில்,
ஆர்மியில் மிலிட்டரியில் பதவி வகித்து கொண்டிருந்த போது தாவீது மாத்திரம் என்ன செய்து கொண்டிருந்தானாம்? தன்னுடைய தகப்பனின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். எல்லாரும் அவனை மறந்து, எல்லாரும் அவனை விட்டு விலகி, எல்லாரும் அவனை மறந்தவனா. ஏன் சொல்றேன் தெரியுமா? அப்படி இந்த தாவீது தான் ரொம்ப மறக்கப்பட்டவனாய் வனாந்தரத்தில் வாழ்ந்தவனாய் மாறி போனான். காரணம் என்ன தெரியுமா? தகப்பன், தாய், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் இவன் சிறியவன், இவன் வேண்டாதவன், இவன் நமக்கு ஒரு பெரிய காரியம் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டான் என்று சொல்லி நினைக்கும் போது அவனை மாத்திரம் தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக தூரத்தில் அனுப்பிவிட்ட போது இந்த சாமுவேல் வந்து கர்த்தரால் ஏவப்பட்டு அவன் ஈசாயின் குடும்பத்தை நோக்கி ஓடி வந்து அங்கே இருக்கிற எல்லா சகோதரர்களையும் வரவழைத்து இவனா 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 என்று கேட்டபோது ஆண்டவர் இல்லை 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 என்று சொல்லி கடைசியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் யார்? தாவீது. ஆகவே தாவீதுக்கு, நல்ல கவனிங்க, தாவீதை உலகத்துக்கு அடையாளப்படுத்தின ஒரு தீர்க்கதரிசி மரித்து போனால் என்ன நடக்கும் பாருங்கள். தாவீது யாருன்னே தெரியாது. ஆடு மேய்க்கிற ஒருத்தனை கொண்டு வந்து நீ தாண்டா அடுத்த ராஜா என்று சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்கள். அதுதான் நடந்தது. ஆகவே தாவீதுக்கு ஒரு பெரிய இழப்பு. ஐயோ தீர்க்கதரிசியே, என்னை உலகத்துக்கு அடையாளப்படுத்தின தீர்க்கதரிசியே, என்னை ஆடுகளின் பின்னே சுற்றி கொண்டிருந்தவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணின தீர்க்கதரிசியே, மரித்து போனாயே என்னும் சத்தியம் அவனுக்கு அறிந்த போது, என்னும் செய்தி அவன் கேள்விப்பட்ட போது மனமுடைந்தவனாய் வனாந்தரத்துக்கு ஓடி போனான். என்னை உலகத்திற்கு அடையாளம் காட்டின தீர்க்கதரிசியே, மரித்து போனாயே. எப்படி வந்து தெரியுமா சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ணாரு? லிசன் மீ கேர்ஃபுல்லி. என்ன நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் தெரியும். சவுல் உக்ரமாய் தாவீதை கொல்வதற்காக தேடிக்கொண்டிருக்கிறான். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிற சரித்திர பின்னணியெல்லாம்? சவுல் தான் ராஜாவாக இருக்கான். சவுல் ஆகிய இந்த ராஜா தாவீதை கொல்லுவதற்காக மிக உக்கிரமாய், மிக காட்டமாய் தாவீதை கொல்வதற்காக சுற்றி கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி எப்படி வந்து தெரியுமா இந்த தாவீதை அபிஷேகம் பண்ணா தெரியுமா உங்களுக்கு? ஒரு பலி செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த ஈசாயின் வீட்டுக்கு வந்து பலி செலுத்தி கூடவே தாவீதையும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அவ்வளவு பயம். ஏன்? பொல்லாதவனாய் மாறிப்போனான் சவுல். அவர்கள் மத்தியிலே தாவீதை கண்டுபிடித்து அபிஷேகம் பண்ணின பெருமை இந்த சாமுவேலுக்கு இருந்தபடியினால் சாமுவேல் மரித்த போது தாவீதுக்கு ஒரு அனுபவம் உண்டாயிற்று. என்ன அனுபவம் தெரியுமா? ஒரு வனாந்திர அனுபவம். இன்னைக்கும் இந்த லாக்டவுன் முடிந்த பிறகும் கூட, எல்லாம் திறந்து விட்ட பிறகும் கூட அநேகருடைய வாழ்க்கையிலே மரணத்தை போன்ற சம்பவங்கள் நேர்ந்திருக்கிறது. மரணத்தை போன்ற காரியங்கள் நேர்ந்திருக்கிறது. மரணம் என்ன செய்திருக்கிறது? தேசத்தின் மீது ஒரு பெரிய வனாந்தரத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஒரு பெரிய வனாந்தரத்தை உண்டாக்கி இருக்கிறது. அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி மரிச்சிட்டா வனாந்தரம் தானே. ஏன் தெரியுமா? ஒன்றுத்துக்கும் ஆலோசனை தந்த தீர்க்கதரிசி, சாமுவேலுக்கு ஒன்றையும் சொல்லிக் கொடுக்கிற தீர்க்கதரிசி, தாவீதுக்கு ஒன்றையும் அவனுக்கு அறிவுறுத்துகிற தீர்க்கதரிசி மரித்து போனால். நல்ல கவனிங்க, எவ்வளோ முக்கியமான ஆள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த சபைக்கு ஒரு தலைவர் போல தலையாய் இருந்து நடத்துகிற யார்? நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆனால் உங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து மாத்திரம் இருந்தால் போதுமா? பாஸ்டரும் வேணுமா? சொல்லுங்க. பாஸ்டரும் வேணும். கரெக்டாக சொன்னீங்க. பாஸ்டர் தான் அந்த சபைக்கு தலையாக இருந்து நடத்துகிறவர். திடீர்னு பாஸ்டர் செத்துறாருன்னு வைங்களேன், என்ன நடக்கும்? இந்த சபை திக்குமுக்காடிவிடும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆற்காட்டில் என்னுடைய அன்பு நண்பர் ஆரணிகளே ஜான் ரவி என்று சொல்லப்படுகிற ஒரு பாஸ்டர், நான் சொன்னேன் அவரை ஒரு முறை ஃபோன் பண்ணி, ஐயா ஏன்யா பர்த்டே இந்த வெட்டிங் டேன்னு போய் கேக் ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும், தயவுசெய்து வீட்டில் இருக்கீங்க.
திடீரென்று அவர் ஒரு நாள் ஆராதனையிலே காணவில்லை, அவர் லைவ்ல பார்த்தேன், அவர் இல்லை வேறு ஒருத்தர் பேசினார். மறுவாரம் இன்னும் இல்லை, ஐயோ எனக்கு பயம் வந்தது, என்ன ஆயிற்றுன்னு தெரியலையே. 3வது வாரம் அவருடைய மரண செய்தி வருகிறது. அந்த பிள்ளைகளிடத்தில் நான் பேசினேன். அவருடைய மனைவிக்கு அந்த ஷாக்கு பொறுக்க முடியல. அவருடைய மனைவி இளம்பெண், அவரை விட மிக வயது குறைந்தவர்கள் போல் தெரிகிறது. பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன வாலிப தம்பிமார். அந்த குடும்பம் சுக்குநூறாய் உடைந்து போனது. ஒரு பெரிய வனாந்தர சூழ்நிலை. அந்த தம்பிகிட்ட நான் பேசினேன், ஐயா நாங்கள் என் ஃப்ரெண்டை இழந்துட்டையா, எனக்கு நண்பனாக இருந்தவர் என் தகப்பன். எல்லா காரியத்தையும் நாங்கள் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவோம். இது சரியில்லைப்பா, அது நல்லா இல்லைப்பா, அப்படி இல்லைப்பா, நாங்கள் செய்கிற தவறுகளை கூட அவரிடத்தில் சொல்லுவோம். அப்படிப்பட்ட நண்பனாக இருந்த என் தகப்பன் மரித்து போனார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது நடக்கிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில வனாந்தரத்தை போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். தேவன் என்று வனாந்தரத்தையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த, உங்களை எழுப்ப, உங்கள் சூழ்நிலைகளை மறுபடியும் சீர்தூக்க, மறுபடியும் அதை எடுத்துக்கொண்டு அதை மேலோக, அதை நீரூற்றாய் மாற்றுவதற்கு போதுமான ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டலாமே. ஆமென். உங்கள் வனாந்தர வாழ்க்கையை மாற்ற அது போதுமானவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஒருவேளை இந்த லாக்டவுன் அல்லது பிரிவு யாரோ உங்களுக்கு விருப்பமானவர், உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருவர் மரித்து போயிருக்கலாம், விலகி இருக்கலாம். அது நிமித்தம் பசியினால், வேலையில்லாத காரியங்களினால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய காரியங்கள் மிகவும் தாழ்மையாய் இருக்கலாம். அந்த வனாந்தரத்தையும் கர்த்தர் மாற்றுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்ல மாட்டேங்கிறீங்களே? கரங்களை தட்டி சொல்லலையே? கர்த்தர் உங்கள் வனாந்தர வாழ்வை மறுபடியும் அதை நீரூற்றாய் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு 10 செகண்ட்ஸ் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் வனாந்தரம் வயல் வெளி ஆகும் நேரம் இன்று. கேட்கல, நான் ஆர்ப்பரித்து சொல்ல சொன்னேன். என் வனாந்தர வாழ்க்கை அது நீரூற்றாய் மாறுகிற நாள். வனாந்தர வாழ்க்கை நீரூற்றாய் மாறுகிற நாள். வனாந்தர வாழ்க்கை மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படுகிற நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை என்னை தூரத்திலே பார்த்து கொண்டிருக்கிற ஊழியராய் இருக்கலாம். என் அன்பு சகோதரா, உங்களுக்கும் கர்த்தர் இந்த காலையிலே தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். ஒருவேளை உங்கள் ஊழியம் வளராமல் இருக்கலாம். ஒருவேளை பொருளாதார ரீதியிலே நீங்கள் மிகவும் பின்தங்கி இருக்கலாம். ஒருவேளை உங்கள் சபை கட்டடம் இல்லாதபடியினால் ஒருவேளை நீங்கள் மிகவும் மனமுடைந்து போயிருக்கலாம். நான் இந்த காலையிலே உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் வனாந்தர வாழ்வை மறுபடியும் அவர் நீரூற்றாய் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் வனாந்தர வாழ்வு மறுபடியும் செழிப்பான நிலமாய் மாறுவதற்கு கர்த்தர் வழியை திறக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த காலையில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்லலாம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தான் நான் அப்படி மாறிட்டேன், என்னுடைய பாவத்தினால் தான் நான் மாறிவிட்டேன், என்னுடைய காரியத்தினால் தான் நான் அப்படி மிகவும் சோர்ந்து போனேன். வாசிக்கலாமா? அதே தாவீதின் அனுபவத்தையே உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 102ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 102ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேகமா வாசிங்க. வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன். நல்லா கவனிங்க. அதே தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன். அவர் சொல்றாரு, ஐயா என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கை என்னை வனாந்தரமாய் மாற்றி இருக்கிறது. அநேகர் சொல்றீங்க, எனக்கு லாக்டவுன்னால பெரிய பிரச்சனை வரலையா, ஆனால் என் தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக வனாந்தரத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது என் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு சம்பவத்தை ஒரு வீடியோவாக, ஒரு காணொளியாக நான் பார்க்க நேர்ந்தது. இங்கிலாந்து தேசத்திலே ஒரு அழகிய பெண், 16 வயது நிரம்பிய ஒரு பெண், தன்னுடைய கல்லூரி பருவத்துக்கு எட்டிவிட்ட ஒரு பெண்ணை குறித்து ஒரு வீடியோ செய்திருந்தார்கள். காணொளி பார்க்க முடிந்தது. ஒரு நாள் அந்த பெண் வந்து சொன்னார், மிக அழகான பெண். அவள் வந்து தன்னுடைய தகப்பனாரிடத்தில் தன்னுடைய வீட்டில் சொன்னாள், அப்பா என்னுடைய நண்பனுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் பார்ட்டி இருக்கிறது,
பிறந்த நாளுக்கு உணவு அங்கே பரிமாறப்படுகிறது. பிறந்த நாளுக்கென்று ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்கிறது. தயவு செய்து என்னை அனுப்புங்கள். தகப்பனார் பெற்றோர்கள் சொன்னார்கள், வேண்டாமா, போக வேண்டாம். தன்னுடைய அறைக்கு வந்தாள். ஏன் என்னை போகக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அவளுக்கு ஒரே புலம்பல், எதிர்த்து வாதம் பண்ணுகிறாள் தன்னுடைய பெற்றோரோடு. ஏன் நான் போகக்கூடாது? ஏன் எனக்கு வயதில்லையா? நான் வெளியே சுற்றக்கூடாதா? இந்த பார்ட்டிக்கு போகக்கூடாது என்று சொல்லி ஏன் சொல்லுகிறீர்கள்? தன்னுடைய அறைக்கு வந்து தன்னுடைய புதிதாய் வாங்கப்பட்ட ஆடையை உடுத்தி கொண்டு கண்ணாடியில் பார்க்கிறாள். நான் இவ்வளவு வளர்ந்திருக்கிறேனே, 16 வயது வந்து விட்டேனே, எனக்கென்று யோசிப்பதற்கு எனக்கென்று என்ன எனக்கு தகுதி இல்லையா? எனக்கு அறிவு இல்லையா? ஏன் என்னை போகக்கூடாது என்று சொல்கிறார்கள். புதிய ஆடையை உடுத்தி கண்ணாடியில் எங்கும் நடந்து பார்க்கிறாள். இவ்வளவு அழகாய் இருக்கிறேனே, ஏன் என்னை பார்ட்டிக்கு போகக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஜன்னல் வழியாய் இறங்கி அந்த இரவு நேரம் வந்தபோது தன்னுடைய நண்பனுடைய பிறந்த நாள் பார்ட்டிக்கு கொண்டாட்டத்துக்குள்ளே போய்விட்டாள். போன உடனே அங்கே குடிப்பதற்கு பானங்கள் பருகப்பட்டது, அங்கே பரிமாறப்பட்டது. பானம் குடிப்பதற்கு மாத்திரமல்ல, போதை வஸ்துகளும் கொடுக்கப்பட்டது. வாங்கி குடிக்க ஆரம்பித்தாள். தூரத்தில் ஒரு வாலிபன் தன்னையே பார்க்கிறதை பார்த்தாள். அவன் சிரிப்பது மிக அழகாக இருந்தது. அவனை பார்ப்பதற்கு நல்ல ரூபம் இருந்தது. அவனை பார்க்க அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து அவனும் பக்கத்தில் வந்தான். பக்கத்தில் வந்து நின்று இவளோடு பேச ஆரம்பித்தான். அவன் பேசுவதெல்லாம் எதை கேட்டாலும் சிரிப்பாக இருக்கிறது. ஜோக் சொல்லுகிறான். நன்கை அவன் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஜோக்கை சொல்லுகிறான். பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டாள். இப்படி ஒரு வாலிபனா இவ்வளவு அழகாக பேசுகிறானே. அவனும் குடிக்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் கழிந்தது. அவன் சொன்னான், பெண்ணே, என்னோடு கூட வருகிறாயா? இன்னொரு பார்ட்டியும் இருக்கிறது. அவன் சொன்னான், என்னோடு கூட வருகிறாயா? இன்னொரு குடிக்கிற பார்ட்டி இருக்கிறது. முதல் சொன்னாள், ஐயோ, இவன் புதிதாக இருக்கிறானே, அறிமுகம் இல்லாதவனாய் இருக்கிறானே, எதற்கு இவனோடு போக வேண்டும் என்று யோசித்தவள் கொஞ்ச நேரம் கழித்து அவளுக்குள் ஆசை வந்தது. அந்த பார்ட்டிக்கும் போனான், நன்னாய் தானே இருக்கும். அவன் கையை பற்றி கொண்டாள். இருவரும் நடந்து வெறுவென்று காருக்குள்ளே போனார்கள். காரில் போய் ஏறி உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து அவன் காரை ஓட்ட ஆரம்பித்தான். ஓட்டிக்கொண்டு போகும்போது அவன் முழுவதுமாய் குடித்திருந்தபடியினால் கார் தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் இவளுக்கு புரிந்தது, ஐயோ, இவன் மோசமாய் குடித்திருக்கிறானே என்று சொல்லி. குடித்துக்கொண்டே அவன் ஓட்டுகிறான். எதிர்க்க வருகிற வண்டிகள் எல்லாம் அந்த ஹெட்லைட்ஸ் இவர்களை நோக்கி வருவதை போன்றே இருக்கிறது. இவள் சொன்னாள், ஐயோ, சரியா ஓட்டுங்க, சரியா பார்த்து ஓட்டுங்க. அவன் சொன்னான், சிரித்து கொண்டே சொன்னான், எவ்வளவு கார் ஓட்டியிருக்கேன், எனக்கு போயா சொல்லி கொடுக்குறேன். அப்படி ஓட்டிக்கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. டமால் என்று எதிரே வந்த வண்டி வேகமாய் மோதியது. இவள் கண் விழித்து பார்க்கிறாள். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறாள். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மருத்துவச்சி சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுதுதான் ஒரு 5 மணி நேரம் கழித்து இவள் கண் விழித்து பார்க்கிறாள். அவளுக்கு சுயநினைவு திரும்ப வந்தது. அவன் கேட்டாள், ஐயோ, என்னோடு கூட ஒரு வாலிபன் பிரயாணம் பண்ணினானே, எங்கே? அந்த பெண் சொன்னாள், அவன் ஸ்பாட்டில் இறந்து விட்டான், மரித்து போனான். உடனே சொன்னாள், ஐயோ, தயவு செய்து என்னுடைய பெற்றோருக்கு இந்த தகவலை தெரிவிக்க வேண்டுமே. ஓகே, உன்னுடைய பெற்றோருக்கு நாங்கள் தகவல் தெரிவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த மருத்துவச்சி சொன்னாள், உனக்கு தெரியுமா, நீ பிரயாணம் பண்ணின காரிலே 2 வயதான தம்பதியர் அமர்ந்திருந்தார்கள், உனக்கு தெரியுமா? அப்படியா? தெரியாதே. என்ன ஆயிற்று? அவர்களும் அந்த இடத்திலேயே மரித்து போனார்கள். நடந்தது என்ன தெரியுமா? இவள் எப்பொழுது தன்னுடைய வீட்டை விட்டு ஜன்னல் மூலமாய் கீழே இறங்கி ஓடி வந்து இந்த பார்ட்டிக்கு வந்தாளோ, அப்பொழுதே அவருடைய பெற்றோரும் அவளை பின்தொடர்ந்து வந்தார்கள். பாதுகாப்பதற்காக வந்தார்கள். குடித்திருந்தபடியினால் இவளுக்கு தெரியாமலே அந்த வண்டியிலே ஏறி உட்கார்ந்தார்கள். இவள் மட்டும் சுயநினைவு வருவதற்கு அளவுக்கு திரும்ப அவளுக்கு பிழைப்பு உண்டாயிற்று. என்ன நடந்தது தெரியுமா? அதை கேட்டவுடனே பெற்றோர் என்றே தெரியாமல் என்னுடைய பெற்றோருக்கு தகவல் அனுப்புங்கள் என்று சொல்லி கண்ணை மூடினாள், மரித்தாள். நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேக வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சி இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய செயல் உங்களை ஒரு வனாந்தர நாரைக்கு ஒப்பாக்கி இருக்கிறது. உடைய வாழ்க்கையை சின்னாபந்தமாய் சுக்குநூறாய் உடைத்திருக்கிறது. போதை வஸ்துக்களினால் உன்னுடைய காரியங்கள் மிக மோசமாய் உடைக்கப்பட்டிருக்கிறது.
சினிமா மோகத்தினால் அல்லது வேறு யாரையோ பார்த்தபடி உடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறபடினால் வீட்டிலே தொந்தரவும் தொல்லையும் மிக மோசமாய் போய்கொண்டிருக்கிறது. மறந்து விடாதே, இதே நிலை தொடருமானால் ஒரு நாள் வனாந்தரம் உனக்கு உண்டாயிருக்கும் என்பதை மறந்து விடாதே. தாவீது சொல்லுகிறான், நான் ஒரு வனாந்தர நாரையை போலானேன், ஆந்தையை போல், அவாந்தர வெளியின் ஆந்தையை போல் காத்திருக்கிறேன். ஐயோ, எப்பொழுது விடிவு வரும், எப்பொழுது முடிவு வரும்? இன்று இந்த வாலிப சந்ததியை பார்த்து சொல்கிறேன், இன்று இன்பமாய் இருக்கிற காரியங்கள், இன்று சந்தோஷமாய் இருக்கிற காரியங்கள், இன்று மகிழ்ச்சி தரும் உன்னுடைய பாவ வாழ்க்கை ஒரு நாள் உன்னை சீரழித்து வனாந்தரத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும் என்பதை மறந்து விடாதே தம்பி. உன்னுடைய மினுக்கு, உன்னுடைய உடைகள், உன்னுடைய ஆடைகள், உன்னுடைய சம்பாஷணைகள், நீ கொண்டிருக்கிற காரியங்கள் உன் வாழ்வை சீரழிக்கும் என்பதை மறந்து விடாதே. அப்ப நீ கேட்கலாம், எனக்கு விடிவே இல்லையா? உண்டு. உனக்கு முடிவே இல்லையா? உண்டு. உனக்கு விமோசனமே இல்லையா? உண்டு. வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை காட்டுகிறேன், ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருந்தபடியால் அவர் நிமிர்ந்து பார்த்து, நல்ல கவனிங்க, இயேசுவை சுற்றி நின்ற யூதர்கள் ஓயாமல், ஐயா நான் என்ன செய்யட்டும், இந்த பெண்ணை என்ன செய்யட்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தபடியால் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிவாளாக. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கையும் களவுமாய் விபச்சார பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி சொல்லுகிறார்கள், ஐயரே, நம்முடைய வேதம் இப்படி சொல்லுகிறது, விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டவளை என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது என்ன? நம்முடைய மோசையின் பிரமாணம் சொல்லுகிறது, அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவனை என்ன செய்ய வேண்டும்? கல்லெறிந்து கொள்ள வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவனை என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது. பெற்றோருக்கு நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவன், அந்த பெற்றோர் போய் அந்த பிரதான ஆசாரியனிடத்தில் சொல்லுவானால் அவன் சொல்ல வேண்டும், இவனை கல்லெறிந்து கொல்லுங்கள். அது யாருடைய பிரமாணம்? மோசையின் பிரமாணம். பெற்றோருக்கு அடங்காதவனை கல்லெறிந்து கொல்லுங்கள் என்று சொல்லுவது மோசேயின் பிரமாணம். ஆனால் இயேசுவோ இங்கே சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறியட்டும். உன்னை பார்த்து ஒரு தடுப்பு கல்லாக, ஒரு ஷீல்டாக, ஒரு பெரிய ஒரு அரணாக, உனக்கு பட வேண்டிய எல்லா அடிகளையும் தாங்கும் ஒரு தாங்கியாக இயேசு என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் ஒரு பாவமும் செய்யாத ஒருவன் இவள் மீது கல்லெறியட்டும். இயேசு இந்த காலையிலே உன் பாவங்களை மன்னித்து உனக்காக பரிந்து பேசுகிறவராய், உன் பாவ காரியங்களை மாற்றி உனக்கு விடுதலை தருகிறவராய் இயேசு இந்த காலையிலே உன் பக்கத்தில் நிற்கிறார். என்ன சூழ்நிலையிலே வந்திருந்தாலும் சரி, என்ன காரியத்தில் வந்திருந்தாலும் சரி. எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணியை குறித்து நான் ஒரு சாட்சி சொல்லி தொடர்ந்து செல்லட்டும். ஏறக்குறைய எனக்கு அவர் நெருங்கிய சொந்தம் வேறு. படிக்கும்போதே, படித்துக் கொண்டிருந்த போதே, பள்ளி பருவத்திலே ஒரு வாலிபனை பார்க்கிறாள். அந்த வாலிபன் மிக பார்ப்பதற்கு அழகாய் தெரிகிறான். அழகானவன் அல்ல, நானும் பார்த்திருக்கிறேன் அவனை. அழகாய் தெரிகிறான். அவன் மீது ஒரு ஏக்கம், ஒரு காதல் மோகம். என்ன நடந்தது தெரியுமா? பள்ளி பருவத்தை முடிக்கும் முன்னதே அந்த பையனோடு வேக ஒரு ஊருக்கு ஓடி போனாள். அதன் பின்பு நான் அவர்களை பார்த்தேன். ஒரு நாள் நான் அவர்களை கண்டபோது எனக்கே உள்ளம் உடைந்தது. ஏன்? ஒரு நாள் கூட அந்த வீட்டில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன? அவன் குடிக்கிறான் என்று தெரிந்தது கண்ணை கட்டிவிட்டது. அவன் குடிக்கிறான் என்று தெரிந்தது. அப்பொழுது எப்படி இருந்தது? ஃபேஷன்.
அவன் சிகரெட் பிடிப்பான் என்பதை அறிந்தபோது அது அவளுக்கு எப்படி தெரிந்தது? ஃபேஷன். சிகரெட் பிடிக்காதவன்லாம் ஒரு ஆம்பளையா? குடிக்காதவன்லாம் ஒரு ஆம்பளையா? என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஊருக்கே ஒரு அருமையான தலைவரை போல் இருந்தவருடைய தகப்பனார் விஷயம் அறிந்து அப்படியே வாடி வதங்கி தன்னுடைய ஆயுஷ் நாட்கள் முடிவதற்கு முன்னே கண்ணை மூடினார், மரித்து போனார். இன்று இந்த பெண்மணியின் கதை என்ன? அழகு போய்விட்டது. ரொம்ப அழகான பெண், அழகில்லை. அவருடைய முதிர் வயதுக்கு முன்பதாகவே அவளுக்கு வர வேண்டாத எல்லா வியாதிகளும் வந்துவிட்டது. அவள் சுகம் பறிபோனது. இரவு முழுவதும் படுக்கையை கண்ணீரினால் நனைத்துக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? தன்னுடைய பொல்லாத செயலினால். ஆனால் இன்று நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லட்டும். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், உங்களில் எவனாவது இதுவரை ஒரு பாவமும் செய்யவில்லை என்றால் இவள் மீது முதல் கல்லை எறியட்டும். கர்த்தர் உன் பக்கத்தில் இருந்து உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு உன்னை ஆசீர்வதிக்க, உன் வனாந்தரத்தை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். உன் வனாந்தர வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் சொல்கிறார், உங்களில் பரிசுத்தவான், உங்களில் இதுவரைக்கும் ஒரு பாவமும் செய்யாதவன் யாராய் இருந்தாலும் சரி முதலாவது கல்லறியட்டும். கவனிங்கள், உங்களை ஒருத்தன் கூட எதிர்த்து இவன் பாவின்னு சொல்வதற்கு கூட கர்த்தர் விரும்புவதில்லை. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உன்னை பார்த்து இவன் பாவி இவ பாவி என்று சொல்வதற்கு அவர் அனுமதிப்பதில்லை. ஆனால் அவர் என்ன சொன்னாரு? அது கீழே உள்ள வசனத்தை வாசிமா வேகமா. அவர் என்ன சொன்னார்? அந்த பெண்ணை பார்த்து வேகமா வாசிமா. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. நீ போ இனி பாவம் செய்யாதே. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. என்ன செய்யுமா? நீ போ, நீ பாவம் செய்யாதே. உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என்னை பார்த்து சொல்கிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. நானும் உன்னை வனாந்தரத்தில் தள்ளிவிட்டு போய்விடுவதில்லை. நானும் உன் வனாந்தர வாழ்க்கையை மாற்றாமல் விடுவதில்லை. உன் வாழ்வை நான் மறுபடியும் கட்டி எழுப்ப நான் போதுமானவனாய் உனக்கு முன்பாக நிற்கிறேன். என்னை பின்பற்றி வர நீ ஆயத்தமானால் இனி பாவம் செய்யாதே. இனி நீ செய்த தவறை மறுபடியும் ரிப்பீட் பண்ணாத. ஒருவேளை மோசமான வாழ்க்கை உன்னுடைய பாஸ்டாக இருக்கலாம். உன்னுடைய பிசி கிறிஸ்துவுக்கு முன்னான வாழ்க்கை மிக மோசமான, கீழ்ப்படியாத, தொந்தரவு செய்கிற, வேகமான மற்ற காரியங்களைப் போல வாழ்கிற ஒரு மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்று இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார், இனி பாவம் செய்யாதே. ஒருவனும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? இல்லையா? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. நம்முடைய ஆண்டவர் ஆக்கினை தீர்ப்புகளை அகற்றுகிற கர்த்தர். ஒரு ஆமென் சொல்ல ஆளலே. தம்பி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நானும் உன்னை விடுவதில்லை. அல்லேலூயா. உன்னை கைவிடாத கர்த்தர் உன்னுடைய பாஸ்ட் வாழ்க்கையை, கடந்த கால வாழ்க்கையை ஒரு நாள் ஞாபகப்படுத்தி கூட பார்க்காத ஒரு கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லாமா ஸ்டீபன் வரியா? அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா கரங்களை உயர்த்தி? அல்லேலூயா. உன் பழைய வாழ்க்கை ஒளிந்து போனது. சொல்லுங்க எல்லாரும், உன் பழைய வாழ்க்கை ஒளிந்து போனது. உன் பழைய பாவ வாழ்க்கை மாறி போனது. இனி பாவம் செய்யாதே. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்கு பாதுகாப்பாய், அரணாய், கோட்டையாய் இருக்கிறபடியால் இனி நான் பாவம் செய்வதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம், இனி நான் பாவம் செய்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. ஹல்லேலூயா. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மானம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடி நீ ஐயா ஏசுநாதா, உம்மை
உம்மை போல் யாருண்டு? என்னோடு கூட எல்லாரும் சேர்ந்து பாடுவீங்களா? உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு? உலகம் மாமிஸ் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னை யார் தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினா? என்னை யார் தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினா? உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாரளத்தில் உம்மை போல் யாருண்டு? என்னோடு கூட பாடுவீங்களா? வலது கரத்தை உயர்த்தி என்னோடு கூட. முள்ளின் பாதையில் நடந்தேனா, எந்தன் வாழ்க்கை இழந்தேனா? முள்ளின் பாதையில் நடந்தேனா, எந்தன் வாழ்க்கையை இழந்தேனா? நீரே வாழ்வு என்று உணர்ந்தேனா, எந்தன் வாழ்வினை தந்தேனா? நீரெல்லாம் மீனை போல் துடித்தேனா, தாயில்லா பிள்ளை போல் அழுதேனா? மார்போடு அணைத்திரே ஒரு தாயை போல் ஓடு. இயேசு உன்னை அன்போடு அழைக்கிறார் தம்பி. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் தம்பி. உன்னை மாற்றும்படி விரும்புகிறார் தம்பி. உடைய வாழ்க்கையை மறுபடியும் அவர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். வனாந்தரமான உடைய வாழ்க்கையை மறுபடியும் நீரூற்றாய் மாற்ற விரும்புகிறார். சொல், ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்தபடியினால் நீர் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். உறுதியாய் சொல்லு. உன் வேதாகமத்தின் மீது கையை வைத்து சொல்லு. ஆண்டவரே, என் வேதாகமத்தை முன்னிட்டு சொல்கிறேன், வார்த்தையை முன்னிட்டு சொல்கிறேன். இனி நான் பாவம் செய்வதில்லை, இனி பாவம் செய்வதில்லை. ஆமென், ஆமென், ஆமென். போகட்டும். இரண்டாவது ஒரு காரியம். ஆனால் உங்களில் சிலர் சொல்லுகிறீர்கள், ஐயா, என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாய் மாறினதற்கு நான் காரணம் அல்ல. நான் அல்ல இதற்கு காரணம். என் வாழ்க்கையே அப்படித்தான் அமைந்திருக்கிறது. அநேகர் சொல்லுகிறீர்கள், நான் காரணம் அல்ல வனாந்தரத்திற்கு. என் வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் நடக்கல. ஆனால் என் வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே வனாந்தரமாய் இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஒரு சுகத்தையும் பார்க்கவில்லை, ஒரு மகிழ்ச்சியும் காணவில்லை, ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கவில்லை. வாசிக்கலாமா? ஒரு சம்பவத்தை வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். The book of Judges 13th chapter and verse 2. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். வாழ்க்கையின் வனாந்தரத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மனோவாவும் அவனுடைய மனைவியை குறித்தும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனோவா யார்? He is an high priest. அவன் ஒரு பிரதான ஆசாரியன்.
அவன் யார்? தேவனுக்கு பயந்தவன். அவன் யார்? ஜெபிக்கிறவன். அவன் யார்? தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனால் அவனுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரத்தை போல் இருந்தது. என்ன? ஐயோ, அந்த ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் வனாந்தரம். என்ன வனாந்தரம்? எல்லாரும் மகிழ்ச்சியோடு பிள்ளைகளை சந்தோஷமாய் கொஞ்சம் மகிழ்ந்து கொண்டிருந்த போது மனோவாவின் வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம் இருந்தது. என்ன தெரியுமா? பிள்ளை இல்லப்பா, குழந்தை இல்லை. இதுக்கு காரணம் நானா, மனோவாவா? வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு சொல்லுகிறான் ரெபெக்காளிடத்தில், உன் கற்பத்தை அடைத்தது நானா உன் கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறேன். யாக்கோபு தன்னுடைய மனைவியாகிய ராகேலிடத்தில் சொல்லுகிறான், ராகேலே, நானா உன் கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறேன். கர்த்தர், நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை சோகத்தில் வைத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு எதுவும் செய்யாததனால என் வாழ்க்கை உடைந்து போயிருக்கிறது, வனாந்தரமாய் இருக்கிறது. எல்லாத்துக்கும் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்லிடுறோம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் இந்த காலையிலே உன் இயற்கையாய் வனாந்தரமாய் போன உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும்படி விரும்புகிறார். ஒருவேளை மருத்துவ காரணங்கள் சொல்லலாம். உன் உடம்பில் வந்த பலவீனம், உனக்கு வந்த சுகவீனம், உன்னுடைய சரீரத்திலே பலவீனங்கள் வந்திருக்கிறதுக்கு காரணம் மருத்துவ ரீதியாக உன் சரீரம் கோஆபரேட் பண்ணல. மருத்துவ ரீதியாக உன் சரீரம் அது மிகவும் மோசமான நிலையை அடைந்திருக்கிறது. ஆகவே உனக்கு இனிமேல் அது சம்பவிக்காது அப்படி என்று உன்னை பார்த்து சொல்லலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய இந்த மோசமான நிலையை அவர் கண்டு கொண்டிருக்கிறார். அவர் பார்த்திருக்கிறார். என்ன நடந்தது? வாசிமா அந்த வசனத்தை. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். கவனிங்க, வாழ்க்கையில பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன். அநேக வாலிப பெண்களை குறித்து நான் அறிந்திருக்கிறபடியினால், அவர்களுடைய தகப்பனாய் நின்றிருக்கிறபடியினால், அவர்களை குறித்து கரிசனையோடு நான் விசாரித்து அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு ஆறுதலை அளிக்க விரும்புகிறபடியினால் நான் சொல்றேன், நிறைய கருப்பான பிள்ளைகளை பார்த்த உடனே அநேக வாலிப தம்பிகளுக்கு என்னதான் வருது? ஏண்டா இந்த போட்டோ நல்லா இருக்கா, இந்த பிள்ளையை கட்டிக்கிறியா அப்படின்னு சொன்னா நான் ஜெபம் பண்ணி சொல்றேன் பாஸ்டர் அம்மா. சிவப்பு பிள்ளையை பார்த்த உடனே என்ன சொல்லுவான்? கர்த்தர் ஒன்றை தான் காமிச்சார். ஹல்லேலூயா. எப்படி? கர்த்தர் ஒன்றை தான் காமிச்சாரு. ஹல்லேலூயா. கருப்பாக இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொன்னோம்னா, ஒரு வாரம் நான் ஃபாஸ்டிங் இருப்பேன் பாஸ்டர். ஃபாஸ்டிங் இருந்த பிறகு நான் என்ன செய்வேன்? உன் முடிவை சொல்கிறேன், எங்கள் முடிவை சொல்கிறேன். அந்த பிள்ளை கேட்குற, கருப்பாக பிறந்தது நான் பண்ண தப்பாயா? கருப்பாக பிறந்தது நான் பண்ண தப்பா? சூழ்நிலைகள் இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளை உடைத்து வைத்திருக்கிறது. 30 வருடம் 35 வருடம் ஆன பிறகும் அநேக வீடுகளிலே சத்தம் இல்லை, அநேக வீடுகளில் சந்தோஷ மகிழ்ச்சி இல்லை, அநேக காரியங்கள் அப்படியே முடங்கி போயிருக்கிறது. வாழ்க்கையின் அனுபவங்கள், வாழ்விலே வந்த சோகங்கள், வாழ்க்கையில் நியமித்த அல்லது வாழ்க்கையின் வழியே வந்த நிறைய காரியங்கள் அவர்களை வனாந்தரத்தை நோக்கி ஓட்டிக் கொண்டிருக்கிறது. வனாந்தரமான சூழ்நிலை, வனாந்தரம். என்ன நடக்கும் என்று தெரியாது. எதிர்காலம் இருக்குமா, எனக்கு உணவு இருக்குமா, வேலை இருக்குமா, படிப்பு கிடைக்குமா, திருமணம் நடக்குமா என்றெல்லாம் தெரியாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து இந்த காலையிலே ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் அப்படியே உன்னை விட்டுட்டு போற ஆள் இல்லை. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கர்த்தர் அப்படியே உன்னை விட்டுட்டு போற ஆள் இல்லை. ஒருவேளை இவ கேட்டிருப்பா, மனோவாவின் மனைவி கேட்டிருப்பாள். என்னது? 13:2 வாசிங்கம்மா. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். கவனிங்க, இங்கே தேவன் ஒரு யாரை அனுப்புறாரா? சொல்லுங்க, யாரை அனுப்புனாரா? அந்த வசனத்தை கரெக்டா வாசிமா.
கர்த்தருடைய தூதனானவர். நல்ல கவனிங்க, இங்க யார் வந்தது? தூதனானவர். எத்தனை பேர் இதை வாசித்தீங்க கரெக்டா? சீக்கிரம் சொல்லுங்க. தூதனானவர் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. தூதனானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கேப்ரியலா, மிகாவேலா, யார் வந்தது? எங்கெல்லாம் தூதனானவர்னு வந்திருக்கோ அந்த இடத்துலலாம் யார் தான் வந்தது தெரியுமா? திஸ் இஸ் கால்டு தியோஃபனி. பழைய ஏற்பாட்டிலே இதை தியோஃபனி என்று அழைப்பார்கள். திஸ் இஸ், உங்களுக்கு விளக்கி காண்பிட்டோமா? சில சம்பவங்களை வேகமாக சொல்லி காட்டுறேன், கவனிங்க, வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகத்தை திருப்புவோம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. 3:25, அப்பதான் உங்களுக்கு புரியும். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். கவனிங்க, 3 பேரை தானே அக்கினியில போட்டோம். எத்தனை பேர் தூக்கி அக்கினியில போட்டாங்க? எத்தனை பேர் தூக்கி போட்டாங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் அக்கினியில போட்டோம். அதுல இன்னொருத்தர் இருக்காரு, வாசிமா. இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல், லிசன், 4ஆம் ஆவரின் சாயல் தேவபுத்திரனுக்கு யார போல இருக்கியா? யார போல சொல்லுப்பா, யார போல இருக்கு? சத்தமா, யார போல இருக்கு? தேவபுத்திரர். அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சன் ஆஃப் காட். யாரு? சன் ஆஃப் காட். அப்படின்னா யாருங்க? சன் ஆஃப் காட்னா யாரு? நல்லா சொன்னீங்க. சன் ஆஃப் காடுக்கு காடுன்னு யாருக்கு பேரு? சொல்லுங்க, யாருக்கு பேரு? ஜீசஸ், சன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே தேவபுத்திரர் அல்லது தேவனுடைய தூதனானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் யார் தான் வந்தது? சொல்லுங்க, யார் வந்தது? இயேசு. சொல்லுங்க, கரங்களை வைத்து சொல்லுங்க. இயேசு புதிய ஏற்பாட்டில் தான் பிறந்தவர் அல்ல, பழைய ஏற்பாட்டில் இருந்து அவர் இருக்கிறார். உலகங்கள் உருவாவதற்கு முன்னே இயேசு இருக்கிறார். உன் பிரச்சனைகளை பார்த்துட்டு சும்மா இருக்கிற ஆள் இல்ல, தானே இறங்கி வந்து உன் காரியங்களை செவ்வைப்படுத்துகிற கர்த்தர். தங்கச்சி, உன் வாழ்க்கையில இருக்கிற சோகத்தை அவர் அறிவா, உன் பிரச்சனைகளை அறிவா, உன்னுடைய காரியங்களை அறிவா, உனக்கு நேரிட்டு இருக்கிற பிரச்சனைகள், பாரங்கள், போராட்டங்களை அவர் அறிவா. அவர் தாமே இறங்கி வந்து உனக்கு சரி செஞ்சு கொடுப்பார். ஆமென். திஸ் இஸ் தி presence of Bethlehem. பெத்லெகேமுக்கு முன்னாகவே இயேசு வெளிப்பட்ட காரியங்களை இங்கே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This is the pre-Bethlehem appearance. இது தேவன் பெத்லெகேமிலே வெளிப்படுவதற்கு முன்பதாகவே அவர் வந்து விட்டார். வாசிக்கலாமா? இன்னொரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேகமா வாசிமா. 48:16. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி. லிசன், யாக்கோபு சொல்லுற சாட்சியை பாருங்க. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். எந்த தூதன் மீட்டாரு? யாரு மீட்டது? சொல்லுங்க, யாரு? என்னை மீட்ட தூதனானவர் இயேசு. கரங்களை வைத்து சொல்லுங்க, என்னை மீட்ட தூதனானவர் இயேசு. என் பிரச்சனைகளின் நடுவே ஓடிக்கொண்டிருந்த போது என்னை மீட்டெடுத்த தூதனானவர் இயேசு. சொல்லுங்க, இயேசு என் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவாயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு மாத்திரமே என்னுடைய பிரச்சனைகளின் முடிவாயிருக்கிறார். இயேசு மாத்திரமே என் தேவைகளின் முடிவாயிருக்கிறார். இயேசு மாத்திரமே என்னுடைய மெடிக்கல் மிராக்கிள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுதாயா எனக்கு மெடிக்கல் மிராக்கிள். மெடிக்கல்ல ஒன்றும் செய்ய முடியாது, அது கோடி கோடியா செலவு பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. ஆனால் இயேசுக்கு வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு, என்னுடைய தேவைகளுக்கு, என்னுடைய வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் உண்டானால் அவர் இயேசு மாத்திரமே. ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டிலேயே இயேசுவை அறியாத மக்கள் வாழ்ந்த நேரத்திலேயே இயேசு அங்க விடுதலையை தருவார்னா, மூச்சுக்கு 300 முறை இயேசு 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 இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குமே, உங்களையும் என்னையும் விடுவிப்பாரா மாட்டாரா? சொல்லுங்க, விடுவிப்பாரா மாட்டாரா? ஆனால் சில நேரம் இந்த வாய் என்ன சொல்லுது?
இயேசு இருக்காரோ இல்லையோ? எப்படி சொல்லுங்க? ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன். ஆந்திராவில் சிராலா என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது, சின்ன ஊர். நான் ஒரு நாள் சிஎம்சி பக்கத்தில் நடந்து வண்டியில் வந்துட்டுருக்கேன். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட ஒரு நபர் நடந்து வராரு. ஓஎம் புக் அந்த ஸ்டாலுக்குள்ளே நான் போனேன், அவரும் அதுக்குள்ளே தான் வந்தார். அப்போ அவரை பார்த்த உடனே பாஸ்டர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பாஸ்டர்கிட்ட பேசுகிறது வழக்கம் தானே. ஹலோ பாஸ்டர் அப்படின்னேன். எஸ் பாஸ்டர், ஐ எம் பாஸ்டர் சாம் ஃப்ரம் சிராலா அப்படின்னாரு. கை கொடுத்து நாங்கள் பேசிக்கிட்டோம். அப்போது உடனே என்னுடைய எண்ணெய் வாங்கி கொண்டார், மொபைல் நம்பர் வாங்கிட்டார். நானும் கொடுத்துட்டேன் மொபைல் நம்பர். ஊருக்கு போய் ஃபோன் பண்ணார். பாஸ்டர், நான் ஊருக்கு வந்துட்டேன், சிராலா வந்துட்டேன், ஆந்திரா சுகமாக வந்துட்டேன், என்னுடைய செக்கப்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே. இப்படி நல்ல எங்களுக்கு அருமையான ஐக்கியம் உண்டாயிற்று. லாக்டவுன் ஆரம்பித்த உடனே அவர் ஃபோன் பண்ணார். என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவார். ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா கிவ் யுவர் அக்கௌண்ட் நம்பர்ண்ணா. ஏன்பா நீங்களே கஷ்டப்பட போகிறீங்க? இல்லைண்ணா, என் கர்த்தர் சொன்னார் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்கண்ணா. சரி, என் அக்கௌண்ட் நம்பர் பேங்க் டீட்டெயில் கொடுத்தேன். எனக்கு ஒரு 2000 ரூபாய் காணிக்கையாக அனுப்பி வைத்திருந்தார். அனுப்பி வச்சுட்டு அப்படியே போச்சு. திடீரென்று போன வாரத்தில் ஃபோன் பண்ணுறாரு. நாங்கள் இடையில பேச முடியல. அப்போ அவர் சொன்னார், அண்ணா ஐ வாஸ் அஃபெக்டட் பை கொரோனாண்ணா. கொரோனா வந்துருச்சு எனக்கு. என் விசுவாசிகளில் நிறைய பேருக்கு கொரோனா வந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேண்ணா, ரொம்ப உடம்பு சிக்காயிட்டேன் அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப பரிதாபமாயிருச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க தம்பி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சிறிய காணிக்கை அனுப்பி வச்சேன். அனுப்பிட்டு அனுப்பினேன், நீங்கள் உங்கள் நம்பர் அனுப்புங்கன்னா நான் அனுப்புகிறேண்ணே அப்படின்னு சொல்லி அவர் ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி, அண்ணே ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீனே அப்படின்னார். எனக்கு அவர் மேலே ஒரு அலாதி அன்பு வந்துருச்சு. நான் சொன்னேன், ஆண்டவரே உடைய ஊழியத்தை வல்லமையாக செஞ்சிட்ருக்கிற ஒரு அன்பு பாஸ்டர் அவர் இப்போது என்ன ஆச்சுன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். அவர் என்ன ஆச்சுன்னா, இந்த கொரோனா அந்த கிருமி வந்து உடம்புலே தங்கிருச்சு. அந்த கிருமியை இப்போது அழிக்கணும் அப்படின்னா அதுலேருந்து பயங்கர சைடு எஃபெக்ட்ஸ் உண்டாயிருச்சு. வயிறு அஜீரணமாயிருச்சு, உடம்பு சோர்வாயிருச்சு, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் ஹைதராபாத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னா, ஹைதராபாத் இங்கேருந்து 5.5 மணி நேரம் நாங்கள் பிரயாணம் பண்ணணும். எங்கள் பிரதர் ஒருத்தருடைய காரில் தான் போகிறோம், ப்ளீஸ் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் ஆவியில் நிரம்பி அவருக்காக ஜெபிக்கிறேன். அங்கேருந்து அவர் டங்ஸ் பேசி, அந்நிய பாஷை பேசி அவர் ரிசீவ் பண்ணுறாரு. நான் இங்கேருந்து ஆங்கிலத்தில் அவருக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ரைட் நவ் ஆல் த infirmities come out from the body, let corona virus be dead in Jesus name அப்படின்னு சொல்லி நான் பயங்கரமாக ஆவியில் நிரம்பி நானும் அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருக்கேன். பேசி முடித்த உடனே சொன்னார், அண்ணா God has touched me now. ஆண்டவர் என்னை தொட்டார்னா, நான் உணர்ந்தேன்னா, ஆவியில் உணர்ந்தேன்னா, நான் ரிசீவ் பண்ணிட்டேன்னா, ஐ ரிசீவ் இன் ஜீசஸ் நேம் அப்படின்னு சொன்னார். சரி, வழக்கமாக எல்லாரும் சொல்கிறது தானே நான் நினச்சிக்கிட்டேன். இவர் இங்கேருந்து காரில் புறப்பட்டு போய் சேர்ந்து அந்த டெஸ்ட்டெல்லாம் முடித்து இவர் அங்கேருந்து எனக்கு மெசேஜ் போடார்னா, அண்ணா பிரைஸ் தி லார்ட் அண்ணா, நீங்கள் ஜெர்மனி கொண்டிருந்த போதே என் உடம்புல அப்படிப்பட்ட ஒரு மாறுதல் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் எல்லாம் நெகட்டிவ்னு சொல்கிறாங்கண்ணா. கரங்களை தட்ட மாட்டேங்கிறீங்களே. ஓ கமான் சம்படி. இன்னைக்கு ஒரு வேளை மெடிக்கல் மிராக்கிள் நடக்காம இருக்கலாம், கர்த்தர் உன்னை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் உனக்கு முன்னாக போக நம்முடைய தூதனானவர், அது அந்த காலமானாலும் சரி, இந்த காலமானாலும் சரி, வருகிற எந்த காலமானாலும் சரி, உன்னை ரட்சிக்க போதுமானவராயிருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லு, அவரின் வாழ்க்கையை, அவரின் வனாந்திர வாழ்க்கையை மாற்ற போதுமானவர். அவர் உன் வனாந்திர வாழ்க்கையை மாற்ற போதுமானவர். விசுவாசிக்கிறீங்களா? யாக்கோபுக்கு செய்தவர் எல்லா இடுக்கண்களிலிருந்து விடுதலை செய்து, தயவு செய்து அதெல்லாம் குறித்து வச்சுங்க. இயேசு பழைய ஏற்பாட்டில் செய்த ஊழியங்கள் இது. இயேசு பழைய ஏற்பாட்டில் செய்த ஊழியங்கள். அக்கினி நடுவே நான் சொல்கிறேன், வாங்க இப்போ திருப்பி வாங்க. ஜட்ஜஸ் தமிழ் சொல்லுங்கப்பா. நீதிமொழிகள், நியாயாதிபதிகள் 13:18 வாசிங்க.
அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோடே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையா இருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும். 18 வாசிக்கிறியாமா? அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? உடனே இவருக்கு கியூரியாசிட்டி என்ன வந்துச்சு தெரியுமா? மனோவாவுக்கு என்ன ஒரு ஆவல் வந்துச்சு தெரியுமா? சரி இவர் இவ்வளவு காரியத்தை சொல்றாரு, அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்றாரு, திராட்சை ரசம் குடிக்காத, திராட்சை பழம் சாப்பிடாத, திராட்சை பழ கொட்டையை சாப்பிடாத, திராட்சை பழ தோலை சாப்பிடாத, இப்படிலாம் சொல்லி கட்டளைகளெல்லாம் சொல்கிறாரு. நமக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும்னு 2 முறை வந்து சொல்லிட்டு போகிறாரு. இவர் யார், இவர் பேர் என்ன அப்படின்னு கேட்கலான்னு கேட்டு என்ன கேட்டானா? மனோவா அவர்கிட்ட என்ன கேட்குறான்? ஐயா உங்கள் பேர் என்னையா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? ஏன்னா தூதர்னே தெரியல அவருக்கு. அவ்வளோ விசிபிளாக வந்திருக்காரு பாருங்க ஆண்டவர். தூதர்னே தெரியல, யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, தீர்க்கதரிசியாக கூட இருக்கலாம். இவர் பேரை தெரிஞ்சுக்கலாமே. ஐயா உங்க பேர் என்ன? அவர் என்ன சொன்னாரா? பேர் என்ன சொன்னாரா? அது அதிசயம். என்னப்பா நீ என் பேரை கேட்குற? அது என்னதுப்பா? சத்தமா சொல்லி தொலைங்கப்பா. அதிசயம். ஆனால் கவனிங்க, நேரம் இல்லைனால ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன். ஆனால் ஆங்கில பைபிளில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? அவருடைய பெயர் என்னது? ஏன்னா இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கீங்களாப்பா? என்னதுமா இங்கிலீஷ் பைபிள் இருக்கா? சரி நான் சொல்கிறேன். அவருடைய பெயர் அதிசயம்னு அங்கே இல்லை, சீக்ரெட்னு இருக்கு. என்னதுங்க சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். என்னது? சீக்ரெட். ஏன் தெரியுமா? உனக்கு விசிபிளாக எல்லாத்தையும் காமிக்கல. அவர் பேர் என்ன தெரியுமா? சீக்ரெட். எல்லாம் சொல்லுங்கள். என்னது? ரகசியம். எனக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. வலது கருத்தை வைத்து சொல்லு, உனக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. ஆமேன்னு சொல்ல ஆள் இல்லை. கமான் சம்படி, ஆளே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு ரகசியம் காத்திருக்கிறது. அவர் பேர் என்ன தெரியுமா? அதிசயம் மாத்திரமல்ல, ரகசியம். நல்லா கவனிங்க, அதே வார்த்தை தான் எங்கேயும் போடப்பட்டிருக்கு தெரியுமா? நான் வேகமாக சொல்றேன், படிக்க நேரம் இல்லை. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? அவருடைய நாமம் என்னது? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி சொல்லுங்க, எனக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது, எனக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கிறது. என்னை அழைத்த எனக்கு முன்னாக போகிற என் தூதனானவர், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய அனாந்தர வாழ்க்கையை மாற்ற, என்னுடைய நோயை மாற்ற, என்னுடைய ஏழ்மை நிலையை மாற்ற எனக்கு முன்னாக அவர் கடந்து வருகிறவராயிருக்கிறார். அவருடைய பெயர் அதிசயம். ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. கையை உயர்த்தி சொல்லு, உனக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கிறது, உனக்கு ஒரு ரகசியம் காத்திருக்கிறது, உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, உனக்கு ஒரு வாழ்வு காத்திருக்கிறது, உனக்கு ஒரு நன்மை காத்திருக்கிறது. சபையே, ஹாஸ்ப் அசெம்பிளியே, என்னை தூரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தம்பி தங்கச்சி, ஐயா அம்மா, உனக்கு ஒரு ரகசியம் காத்திருக்கிறது. கர்த்தர் செய்ய வல்லவர், கர்த்தர் செய்ய வல்லவர். சபையை பயப்படாதே, இது இயற்கையாய் அமைந்தது. உடைய வாழ்க்கையை நாசப்படுத்தின காரியங்களை கர்த்தர் இன்றோடு முறித்து போட வல்லவராய் இருக்கிறார். காரணம், அவர் அதிசயமானவர். அவருடைய பெயர் ரகசியம். அவர் செய்து முடிப்பா. அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வனாந்தரத்தை குறித்து வேதத்தில் அருமையான காரியங்கள் எப்படி மாற்றப்பட்டதுன்னு கவனிங்க. முதல் காரியம் சொன்னேன், நானே என் வாழ்க்கையை வனாந்தரமாக்கினேன். இரண்டாவது, என் வாழ்க்கை வனாந்தரமாய் அமைந்தது. மூன்றாவது சொல்லி முடிக்கட்டும், என் வாழ்க்கையை கர்த்தர் வனாந்தர வழியாய் நடத்தி வருகிறார். அவரே நடத்திட்டு வர்றார். சில நேரம் கர்த்தரே வனாந்தர வழியாய் அவர் நடத்துகிறார். நல்ல கவனிங்க, அதெல்லாம் இப்போ தியானிக்க நேரம் இல்லை. வனாந்தர வழியாய் வந்ததை நினைத்து கொண்டாடும் பண்டிகை தான். இல்லை, எனக்கு கவனிக்கலன்னா உங்களுக்கு புரியாது. கவனிங்க, வனாந்தர வழியை நினைத்து திரும்ப கொண்டாடுகிற பண்டிகை என்ன தெரியுமா? கூடார பண்டிகை. எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்டிகை? கூடார பண்டிகை. அது வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்கிறேன், குறிச்சிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்வாங்க? 7 நாள் கொண்டாடுவாங்க வருஷம்.
இந்த கூடார பண்டிகை எப்படின்னா என்ன தெரியுமா? எல்லாம் நல்ல மெத்த வீட்டில், எல்லாம் நல்ல மச்சு வீட்டில் சுகமாக சந்தோஷமாக இருந்த போது கூட என்ன பண்ணுவான் தெரியுமா? நாங்கள் வனாந்திர வழியாய் நடந்து வந்தோம், கர்த்தர் எங்களை நடத்தினார் என்பதை நினைவு கூர்ந்து பார்ப்பதற்காக 7 நாள் பண்டிகை கொண்டாடுவாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்துடுவான், மலைக்கு போவான், நிறைய மரங்களை வெட்டி கொண்டு வந்து, இலைகளை வெட்டி கொண்டு வந்து அவன் வீட்டை எதிர்க்கவே கூடாரம் போடுவான். கூடாரம் போட்டு 7 நாள் கூடாரத்தில் தான் தங்கியிருப்பான். எதுக்காக? அப்பா, ஆண்டவர் 40 வருஷம் நம்மளை எங்கே தான் நடத்திட்டு வந்தார்? வனாந்திர வழியாக தாம்பா நடத்திட்டு வந்தார். எவ்வளோ அற்புதம் நடந்துச்சு, என்னெல்லாம் செஞ்சோம், என்னெல்லாம் சாப்பிட்டோம், மன்னா வந்துச்சு, கண்மலையிலிருந்து தண்ணி கொண்டு வந்தார், காடையை கொடுத்தாரு அப்படின்னு ஞாபகப்படுத்தி கர்த்தரை துதிப்பதற்காக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வீட்டு எதிர்க்க ஒவ்வொரு கூடாரத்தை போடுவான். இன்றைக்கி யாராவது கூடாரம் போட்டு 7 நாள் வெளியே தங்கியிருப்பீங்களா? ஏன்பா நல்ல வீடு கட்டி வச்சுருக்க, அப்புறம் எதுக்குப்பா கூடாரத்தில் தங்கணும்னு சொல்லுவோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்துக்கு எப்பவுமே மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும், ஆண்டவரை துதிக்கிறதுக்கு, ஆண்டவரை கூடி வந்து ஆராதிக்கிறதுக்கு. எப்படி நீங்கள்லாம் சொன்னீங்கல்ல, ஐயா என்னைக்கு சபையை திறக்க போகிறீங்க, ஐயா என்னைக்கு சபையை திறக்க போகிறீங்க? திறந்த உடனே முதல் நாள் வந்தால் அடுத்த நாள் காணும், அடுத்த நாள் வந்தால் இன்னைக்கு காணும், இன்னைக்கு வர்றாள். நான் உங்களெல்லாம் யாவலாய் காத்திருக்க வேண்டாம், வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் சகோதரா அப்படின்னு பாடிக்கிட்டு, அப்படியா? கவனிங்க, அவன் கர்த்தரை துதிப்பதற்கு ஆவலா இருப்பான். 7 நாள் கொண்டாடி வெளியே உட்கார்ந்து சொல்லுவான், ஆண்டவரே கண்மலையிலிருந்து எங்களுக்கு தண்ணீர் குடிச்சீரு, வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பினீரு, நாங்கள் காடைகளை கேட்டோம், உணவு கேட்டோம், அப்பெல்லாம் காடைகளை தந்தீரு என்று சொல்லி 7 நாள் உட்கார்ந்து பண்டிகை கொண்டாடி சந்தோஷமா கர்த்தரை ஆராதிப்பான். இதுதான் கூடார பண்டிகை. நல்லா கவனிங்க. அதை என்ன செய்வாங்க தெரியுமா? அப்படி பாடி முடிச்ச உடனே ஏசாயா 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 3ஆம் வசனத்தை வாசிமா, டக்குன்னு வேகமாக வாசிக்கணும், நேரம் இல்லை. ஏசாயா 12:3. இவ்வளோ நேரம் ஆக்குனா எப்படி? நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீங்க. நல்லா கவனிங்க, இந்த ஏசாயாவின் இந்த அதிகாரத்தை முழுசும் வீட்டில் போய் வாசிங்க. இதை பாட்டா பாடுவாங்க. என்ன தெரியுமா? சீலவம் குளத்தில் போய், லிசன், கவனிங்க, என்ன சீலவம் குளத்தில் போய் தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் ஊற்றிட்டு பாடுவான், ஐயோ ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தண்ணி கொடுத்தீங்களப்பா வனாந்தரத்தில் நடந்து வரும்போது. இதான் அந்த பண்டிகை, இதான் அந்த கூடார பண்டிகை. நல்ல கவனிங்க, இந்த கூடார பண்டிகையில் நின்றுட்டு தான் இயேசுவும் சத்தமிட்டு சொன்னார். வாசிக்கலாமா? நேரம் இல்லைனால வேகமாக சொல்றேன். யோவான் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க சீக்கிரம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிமா. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே, முதல் வசனம் வாசி. அதே அதிகாரத்தில் முதல் வசனம் வாசி. ஃபர்ஸ்ட் வெர்ஸ். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை. இது என்ன பண்டிகை? என்ன பண்டிகை? கூடார பண்டிகை நடக்குதா? இயேசு அங்க இருக்காரா? சரி, இப்போ என்ன செஞ்சாரு? கூடார பண்டிகையின் பிரதான நாளில் 7ஆம் நாளில் கடைசி நாள் வந்துருச்சு, கூடார பண்டிகை முடிய போகுது. அன்னைக்கு வந்து நின்னுட்டு சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? வாசிக்கலாம். 37ஆம் வசனத்தை வாசிமா. ஒருவன் தாகமாய் இருந்தால், come on somebody, ஒருவன் தாகமாய் இருந்தால். அதே கூடார பண்டிகையில் என்ன அர்த்தம் தெரியுமா? தாகத்தின் ஊட எங்களை நடத்தினார், தாகத்தின் வழியாய் நாங்கள் நடந்து வந்தோம். தாகனா என்னன்னு தெரியும், பசினா என்னன்னு தெரியும். வனாந்தரத்து வழியா நடந்து வந்தோம். எங்களுக்கு அவர் என்னத்தை கொடுத்தார்? தண்ணீரை கொடுத்தார். அதைத்தான் ஏசாயா சொல்றாரு 12 வாசம் 3ஆம் வசனம் சொல்லுது. அவர்கள் என்ன செய்வார்கள்? நீரூற்றுகள்ல இருந்து என்ன செய்வாங்களாம்? தண்ணியை மொண்டு கொள்வார்கள்னு எழுதியிருக்கு. அதே கூடார பண்டிகையில் நின்று இயேசு சொன்னாரு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அப்படி பண்ணானா என்ன நடக்கும்? அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. சரி, இப்போ எத்தனை பேர் வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கீங்க? சும்மா கை தூக்குங்க, நான் உங்களை திட்ட மாட்டேன். உங்களை இன்னைக்கு வாழ்த்தானே பேசிக்கிட்டு இருக்கேன். கை தூக்குங்க. எத்தனை பேர் வனாந்தரம். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? வனாந்தரத்தை பார்த்து அங்கே நின்று பயந்துக்கிட்டு நிற்காதப்பா.
ஏன் வனாந்தரமா வந்து பாருங்க, இறங்கி நட. வேதம் சொல்லுது, அவர்கள் என்ன செய்வார்களாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, எல்லாம் சொல்லுங்க, உருவ நடந்து. கண்ணீரை பார்த்து அங்கே கலங்கி நிற்காத. இயேசுக்கிட்ட போனோம், ஐயோ என் சொந்தம் போயிடும், பந்தம் போயிடும், அது போயிடும், சலுகை போயிடும். நோ 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 நோ. கண்ணீரின் பள்ளத்தாக்கை பார்த்து எப்படி நடப்பார்களாம்? சத்தமா சொல்லி எப்படி நடப்பாங்க? உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். நீ நடந்தனா அது நீரூற்றாய் மாறிடும். சொல்லுமா, நீ நடந்து பாரு, அது நீரூற்றாய் மாறும். நீ நடந்து பாரு, அது மாற்றமாய் மாறும். காரணம் என்ன சொன்ன? இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கனுடைய இருதயத்திலிருந்து என்ன புறப்படும்? ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். சரி, இருங்க நேரம் நல்ல கட் ஷாட் பண்ணுறேன். இப்போது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுனா என்ன அர்த்தம்? ஒரு கப் தண்ணீர் இருந்தால் யாருக்கு போதும்? யாருக்கு போதும்? எனக்கு போதும். ஒரு கப் தண்ணி இருந்தால் எனக்கு போதும். நதியா ஓடுச்சுன்னா எனக்கே வா. சொல்லுங்க, நீயே ஆசீர்வாதமாய் மாறுகிறாய், நீயே நீரூற்றாய் மாறுகிறாய். உன்னை பார்க்கிறவன் தாகம் தீர்க்கப்படுவான், உன்னை காண்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னை பார்க்கிறவர்கள் விடுதலை ஆவார்கள், உன்னை காண்கிறவர்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய மாறுதல் வரும். இன்னைக்கு அப்படிதாயா மாறணும் சபையே. நீ எப்படி மாற வேண்டும் என்றால் நீயே நீரூற்றாய் மாற வேண்டும். நீ ஏன் முக்கிட்டு முனைங்கிட்டு இருந்தனா? ஐயோ நானே சபைக்கு போகிறதுக்கு யோசிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனா? நானே திக்கி திணறி ஐயோ தடுமாறி நின்றுட்டு இருந்தேனா? எங்கேயா நடக்கும் சொல்லு? நான் விசுவாசிக்கிற என் இயேசு என் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை புறப்பட செய்கிறார். அது தெருவெங்கும் பாய்கிறது, அது நகரங்களுக்குள்ளே செல்கிறது, அது தேசங்களுக்குள்ளே செல்கிறது, பட்டணங்களுக்குள்ளே செல்கிறது. ஏன்னா நான் வனாந்தர வழியா நடந்து வந்ததுனால வனாந்தரத்தின் கஷ்ட காரியங்கள் எனக்கு புரியும். அதனால நான் நடந்து போகும்போது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு தேசங்களை அசைக்க